ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ப்ராடக்டோடு வந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ப்ராடக்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூஜைக்காகவே இது வந்து அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு கிண்ணமும் நம்ம வந்து குங்குமம் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பெல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கற்பூரம் ஏற்றுற ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூடவே வந்து சின்ன ஒரு விளக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கு வந்து அவ்வளோ பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி ஊதுவத்தி பற்ற வைக்கிற ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூனிக்கான பொருட்கள் நம்மளுடைய பூஜை ரூமில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் கேட்பாங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து இதே மாதிரி பூஜை பொருட்களை போட்டிருந்தேன். பிராஸ் பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து சூப்பரான பொருட்கள் தான். நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இதுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நல்ல யூனிக்கான பொருள்னு சொல்லுவேன். நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே வந்து நல்ல யூனிக்காக நல்ல பிராஸில் செஞ்சுருக்காங்க. எல்லாமே வந்து பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரியான பொருட்கள் தான். உங்களுக்காகவே நான் வாங்கி ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா யூனிக்காக செஞ்சுருக்காங்க. எதுவுமே வந்து அவ்வளோ வந்து வெயிட்டாக இருக்குது. எல்லாமே வெயிட்டான பொருட்கள் தான். மீஷோவில் வர பொருட்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரான நல்ல குவாலிட்டியான பொருட்கள் தான் கொடுக்குறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சைட்லேயும் இதுலேயும் ரேட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அழகான பெல்லு தான். இது வந்து நம்ம பூஜை ரூமில் அழகாக தொங்க விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஆர்கனைசர் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு கலரில் செஞ்சுருக்காங்க. நம்மளுடைய பூஜை ரூமில் அழகாக வந்து வாசலில் தொங்க விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆர்கனைஸாக இருக்கும். நீங்கள் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இது பூஜை ரூமில் தான் நான் வச்சு பார்த்துருக்கேன். இது பெல் மாதிரி இருக்கிறதுனால இதனுடைய அந்த செயின் எல்லாமே வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தொங்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பூஜை ரூமில் வந்து அழகாக வந்து இந்த பூஜை அறையில் இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. நல்ல கோல்டன் கலரில் கொடுத்துருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ஷேப் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட்டும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அழகான ஒரு செட்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கிற செட்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிண்ணத்தில் தான் வந்து குங்குமமோ திருநூறும் வைப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து அழகாக யானை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது குங்கும சிமிழ்னு சொல்லுவோம். யானை வந்து மேலே இப்படி எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி எது வேணாலுமே நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு குங்கும சிமிழ் தான். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. நடுவில் வந்து சாமி சிலையை வச்சுருக்காங்க. அதே மாதிரி சைடில் 2 யானை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு பிராஸ் குவாலிட்டியில் தான் செஞ்சுருக்காங்க. பிராஸ் மெட்டீரியல் அப்படின்றதுனால நல்ல ஹெவியான குவாலிட்டி. உண்மையிலே சொல்கிறேன் பூஜை பொருட்கள் வந்து மீஷோவில் வாங்குறது ரொம்பவே சூப்பரான பொருட்கள் எல்லாம் வந்திருக்கு. நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நிறைய பூஜை பொருட்கள் வந்து இருக்கும். லாஸ்ட் வீடியோவும் பூஜை பொருட்கள் தான் போட்டிருந்தேன். அதனுடைய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வேணும்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான ப்ராடக்ட். நல்ல பிராஸில் செஞ்சுருக்காங்க. குங்கும சிமிழ் வந்து பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க. கிஃப்ட் கூட கொடுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்னபாத்திரம். செட் ஆஃப் 6 வருது. செட் ஆஃப் 5 வருது. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. இதோடைய லிட்டு கூட மேலே வந்து மூடியோடு வருது. இது வந்து நம்ம அன்னபாத்திரம் அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இந்த பூஜை ரூமில் வெரைட்டியான பிரசாதம் வந்து செஞ்சு நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். அந்த டைமில் வந்து இந்த அன்னபாத்திரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. லிட்டோடு வருது. செட் ஆஃப் 5 வருது. சின்னது பெருசு அப்படின்னு சொல்லி வருது. நம்ம உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு நம்ம ஆர்கனைஸாக ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா
நம்ம எப்போ பிரசாதம் செய்கிறோமோ அப்போ அழகாக இதில் போட்டு நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சர்விங் பவுலுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குக்கிங்க்கு வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. சர்விங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கீழே ரேட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு சிலை தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை குட்டியாக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி விநாயகர் சிலை இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம பூஜை ரூமில் வச்சோம் அப்படின்னா விநாயகர் வந்து தாமரையில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான பிராஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான வெயிட்டோடு வந்திருக்கு. என்னுடைய விரல் அளவு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம பூஜை ரூமில் வச்சோம் அப்படின்னா எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு எங்கே தான் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கேட்பாங்க. அவ்வளோ வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்க. விநாயகர் வந்து தாமரையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அழகான வந்து வெள்ளி கலரில் செஞ்சுருக்க விளக்கு தான். இந்த விளக்கு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெள்ளியில் செஞ்ச மாதிரியே இருக்குது. இதில் வந்து 2 சாமி இதுவாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தாமரையில் லக்ஷ்மி உட்கார்ற மாதிரி, ரெண்டுமே லக்ஷ்மி விளக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. கீழே வச்சு நம்ம அழகாக வந்து திரி போட்டு ஏற்றி வைக்கலாம். அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட். நம்மளுடைய பூஜை ரூமில் வந்து நம்ம ஏதாச்சும் வந்து படையலுக்கு வைப்போம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து டக்கு மாதிரியே செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி. வெயிட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பரான வெயிட்டுன்னு சொல்லுவேன். நல்ல ஹெவியான வெயிட்டு. இதில் வந்து எது வேணாலுமே போட்டு நம்ம அழகாக வச்சுக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அழகான ஒரு ஸ்லிப்பர் செட்டு தான். இது வந்து டிசைனர் ஸ்லிப்பர் செட்டு. இதில் வந்து இந்த மாதிரி ரோப்பும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா அந்த கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த சலங்கை வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சைஸ் வேரியேஷன் நிறைய இருக்குது. கலர் காம்பினேஷனும் நிறைய இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேலே வந்து இந்த மாதிரி சலங்கை மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம காலில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. ஹீல்ஸோடு வந்திருக்கு. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஹீல்ஸ் இல்லாத கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ரேட் வந்து கீழே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அழகான ஒரு விளக்கு தான். 5 இது உள்ள விளக்கு, 5 திரி உள்ள விளக்கு. திரி வந்து 5 போட்டால் அப்படின்னா அழகாக வந்து எரியும். இது வந்து நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் செஞ்சுருக்காங்க. சில்வரில் செஞ்சுருக்காங்க. இது மாதிரி சைடில் வச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒன்றா தான் வருது. நம்ம செட் ஆஃப் 2 கூட வாங்கிக்கலாம். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கீழேயும் ரேட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக இது பூஜை ரூமில் இருக்க வேண்டிய ஒன்று. அழகான ஒரு பசுமாடு கூட கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. நம்ம பூஜை ரூமில் அழகாக வச்சு விடலாம். கழுத்தில் ஒரு சின்ன மணி மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. இதுவும் வந்து சில்வரில் இருக்குது, கோல்டனில் இருக்குது. நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிராஸில் விளக்கெல்லாம் வச்சுருப்போம். அதை வந்து கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இது ஒரே ஒரு ட்ராப் இருந்துச்சு அப்படின்னா போதும். எல்லாமே வந்து அழகாக வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். செட் ஆஃப் 2 வருது. ஒரே ஒரு ட்ராப் இருந்துச்சுன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அழகாக வந்து நம்ம பூஜை பொருட்களை எல்லாம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பூஜைக்கு ஏற்ற இந்த சாம்பிராணி தான். இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நல்ல அரோமாவும் இருக்குது. செட் ஆஃப் 2 வருது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அழகான விநாயகர் சிலையுள்ள விநாயகர் வந்து வெத்தலை கொடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு விளக்கும் இருக்குது. நல்ல ஹெவியான குவாலிட்டி. இது வந்து நம்ம பூஜை ரூமில் அழகாக வந்து வச்சு விடலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. பிராஸில் செஞ்சுருக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ரேட்டும் கீழே கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. விநாயகர் வந்து ஒரு இலையில் உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அழகான ஒரு சிலை. இது
பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய பூஜை ரூம்லேயும் போடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயும் வந்து ஆர்கனைஸாக போட்டு வைக்கலாம். இது ஒரு மேட்டு. ரேட்டு வந்து அவ்வளோ ரீசனபிளாக இருக்குது. ரியலாக வந்து இந்த டேரி பூ இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வீட்டுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எல்லாம் யூனிக்கான பொருட்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த சேனல் வந்து மேலும் வளரும். எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. நல்ல ஒரு கிரிப்பு கொடுத்துருக்காங்க. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த வெயில் காலத்துக்கு மிளகாய் தனியாலாம் காய வைப்போம். அதுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியன் ஸ்டைலில், கொரியனில் தான் இதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மீஷோவில் வந்து கிடைக்கிது. இது அழகாக வந்து சூப்பராக பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம மிளகாய் தனியா எது வேணாலுமே காய வச்சுக்கலாம். நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு குவாலிட்டி. நம்ம காய வைக்கும்போது நம்ம பொருட்கள் எல்லாம் நல்லா அழகாக காய வச்சு வந்துடும். அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம சேனலை மேலும் வளரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.